அப்பாடா, சண்டே அதுவுமா லேட்டா தூங்கி எந்திரிச்சாலே ஒரு சுகம்தான். சரி, பல்லு தேய்ப்போமா வேண்டாமா? என்னத்த தேய்ச்சிக்கிட்டு பேசாட்டு சாப்பிட்டுருவோம். ஏய் பிங்கி, எந்திரிச்சிட்டியா நீனு? என்ன நீ எந்திரிச்சு எவ்வளவு லேட்டா எந்திரிச்சிருக்க? சரி இந்தா, முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடி. நைட்டு ஃபுல்லா நீ கிடந்து தூங்கி இருக்கல, அதனால உன்னோட பாடி ஃபுல்லா நல்லா டீஹைட்ரேட் ஆயிருக்கும். அதனால முதல்ல தண்ணி குடி. சரியா பிங்கி? எடு ஃபர்ஸ்ட் தண்ணிய குடி. தண்ணி குடிச்சாதான் முதல்ல ஆக்டிவாவே இருக்கும், தெரியுமா? எப்படி இப்படி சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? நல்ல தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா வெறும் வயித்துல குடிச்சிடணும். என்னது பாட்டி, தண்ணியா? ஐயோ, தண்ணி யாராவது குடிப்பாங்களா? நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கணும். குறைஞ்சது ஒரு டீயாவது தாங்க பாட்டி. யாரு பாட்டி தண்ணி எல்லாம் குடிப்பாங்க? ச்சே பாட்டி, என்ன பாட்டி? சரி, நீங்க சொன்னீங்கன்னு இன்னைக்கு நான் தண்ணி குடிக்கிறேன், சரியா? ஓகே பாட்டி. பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்டு ஜெனி வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனால போயிட்டு வந்துடுறேன். ஏ பிங்கி, வெளியில தானே போற, முதல்ல தண்ணி குடிச்சிட்டு போ. தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும். என்னது தண்ணியா? அட என்ன பாட்டி நீங்க? ஆமா, கண்டிப்பா வெளியில போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும். தண்ணி குடிச்சிட்டு போ, கண்டிப்பா சொன்னதை கேட்கணும், சரியா? பாட்டி சரி கொடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தானே, கடகட நான் குடிச்சிட்டு போயிடுறேன். கொடுங்க பாட்டி. காலையில எஞ்சதும் தண்ணி குடிக்கணும், வெளியில போனா தண்ணி குடிக்கணும். 2 hours later. பாட்டி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெனி வீட்டுல சூப்பரா இருந்துச்சு, நல்லா நான் படிச்சேன் தெரியுமா? ஏய் பிங்கி, வந்துட்டியா? சரி இந்தா, முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடி. என்னது மறுபடியும் தண்ணியா? ஐயோ, என்ன பாட்டி நீங்க? ஆமா, வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம தண்ணி தான் குடிக்கணும். போங்க பாட்டி, காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடி, வெளியில போனா தண்ணி குடி, வீட்டுக்குள்ள வந்தா தண்ணி குடின்னு. ஏய் தண்ணி குடி. பாட்டி, எனக்கு அர்ஜென்ட்டா சுசு வருது பாட்டி, நான் சுசு போகணும், பிளீஸ் பாட்டி. சரி தண்ணி குடிச்சிட்டு சுசு போவோம். சுசு நல்லா கிளீனா தெளிவா இருக்கும், தெரியுமா? என்னது சுசு கிளீனா தெளிவா இருக்குமா? என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க? ஆமா, சீக்கிரம் தண்ணி குடி. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ சுசு போய் பாரு, உனக்கே தெரியும் உன் சுச்சு எப்படி தெளிவா கிளீனா இருக்குன்னு. ஐயோ பாட்டி, டேங்கே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் போயிட்டு வந்து தண்ணி குடிக்கேன். ஐயோ. The next day, பிங்கி ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏ பிங்கி, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் தானே, நல்லா தைரியமா டெஸ்ட் எழுது, சரியா? நல்ல கான்பிடென்டா நீ டெஸ்ட் எழுதணும், ஓகேவா? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தண்ணி குடிச்சோம்னா அந்த பிரச்சனை ஓடி போயிரும், இதை ஞாபகம் வச்சுக்கோ, சரியா பிங்கி? பசங்களா, எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்கல்ல? கொஷின் பேப்பர் நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. யாரும் யார்கிட்டயும் ஆன்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, சரிதானா பசங்களா? சரி, கொஷின் பேப்பர்லாம் வாங்கிக்கோங்க. ஐயோ, எவ்வளவுதான் உட்கார்ந்து படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ச்சே, 2 + 2 2 + 2 3 4 தெரியலையே. ஏய் ஜெனி, இங்க பாருடி. ஆமா, உனக்கு ஆன்சர் தெரியுமா? நேத்து நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து படிச்சோம்ல. ஆமா பிங்கி, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து படிச்சோம்ல, அதுதான் ஆன்சர் தெரிஞ்சது. நம்ம நேத்தே மாதிரி இன்னைக்கும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி எழுதுனா நல்லா எழுதிடலாம்ல. லாஸ்ட் பெஞ்சுக்கு போனா மிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இங்க உட்கார்ந்து நம்ம எழுதணும்னா மிஸ் பார்த்து திட்டிடுவாங்க. என்னடி பண்றது? ஆமா, நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து எழுதுனா எழுதிடலாம். எங்க பாட்டி சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் தண்ணி குடிச்சா சரியா போயிரும்னு. நானும் தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிச்சா நம்மளோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சு, ஐயோ தண்ணி வேற கீழே கொட்டிருச்சே. ஐயோ, கொஷின் பேப்பர்ல வேற விழுந்துருச்சு. ஐயோ, இடமெல்லாம் வேற தண்ணி ஆயிருச்சே. பிங்கி, ஜெனி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சத்தம்? என்னாச்சு பிங்கி உனக்கு? மிஸ், பிங்கி தண்ணி பாட்டில் கீழே கொட்டிருச்சு மிஸ். அவ இடம் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு, எங்களோட பெஞ்சு ஃபுல்லா. ஆமா மிஸ், தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்தேன், பார்த்தா தண்ணி ஃபுல்லா கொட்டிருச்சு மிஸ். சரி, தண்ணி கொட்டிருச்சுன்னா பரவாயில்ல. 2 பேரும் எழுந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு போய் உட்காந்து எழுதுங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஃப்ரீயா தான் இருக்கு பாருங்க, அங்க போங்க, அங்க போய் உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க.
ஏய் ஜெனி, பாத்தியா எங்க பாட்டி சொன்ன மாதிரி தண்ணி குடிச்ச உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. செம. வா வா நம்ம லாஸ்ட் பெஞ்சுக்கு போய் உட்காந்து நம்ம 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம். அப்போ ஆமா பிங்கி, தண்ணி குடிச்சதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.